தலைப்பு செய்திகள். இலங்கையை வந்தடைந்தார் இந்திய பிரதமர் மோடி. யாழ் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 11 இந்திய கடற்தொழிலாளர்கள் விடுதலை. காங்கேசந்துறை நாகப்பட்டினம் இடையிலான கப்பல் சேவை குறித்து வெளியான தகவல். ஆழியவளை கடற்கரையில் கடற்தொழிலாளர்கள் இடையே முறுகல். அமெரிக்க பொருட்களுக்கு 34% வரியை விதித்த சீனா. இனி விரிவான செய்திகள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கையை வந்தடைந்தார். இலங்கை வந்தடைந்த இந்திய பிரதமரை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வெளியுறவு அமைச்சர் விஜித்த ஹேரத் வரவேற்றார். அத்தோடு இது அவர் நாட்டிற்கு மேற்கொள்ளும் 4வது விஜயமாகும். இந்த விஜயத்தின் போது பல இருதரப்பு ஒப்பந்தங்களை கையெழுத்திட திட்டமிடப்பட்டுள்ளன. இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் உள்ளிட்ட குழுவினரும் இந்த பயணத்தில் இணைந்து கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த 11 இந்திய கடற்தொழிலாளர்கள் வெள்ளிக்கிழமை விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். அண்மை காலமாக கைது செய்யப்பட்டு யாழ் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர்களே இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். நீரியல் வளத்துறை திணைக்களத்தால் நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு அரசாங்கத்தினால் நல்லெண்ண அடிப்படையில் ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தினால் இவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். திஸ்ஸ விகாரை விடுவிப்பு தொடர்பான முக்கிய கலந்துரையாடலில் அரசாங்கத்தின் சார்பாக கலந்து கொண்ட நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார உள்ளிட்ட அரச தரப்பு பிரதிநிதிகள் தீர்வு குறித்த காத்திரமான பேச்சுவார்த்தைகள் எதுவுமின்றியும் ஊடகங்களை புறக்கணித்தும் மாற்றுப்பாதையினூடாக வெளியேறிய விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய ஐக்கியத்திற்கும் நல்லிணக்கத்திற்குமான அலுவலகம் ஊடாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுமக்களின் காணிக்குள் அத்துமீறி கட்டப்பட்ட தையிட்டி விகாரை விடுவிப்பு குறித்த கலந்துரையாடல் வியாழக்கிழமை நாக விகாரையில் இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடலில் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார, பிரதி அமைச்சர் முனீர் முலாபீர் உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்ட அதேவேளை தேசிய ஐக்கியத்திற்கும் நல்லிணக்கத்திற்குமான அலுவலக பிரதிநிதிகள், யாழ் மாவட்ட சர்வமத பேரவை பிரதிநிதிகள், தையிட்டி காணி உரிமையாளர்கள், செயற்பாட்டாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர். குறித்த கலந்துரையாடல் நடைபெற்று கொண்டிருக்கும் போதே வெளியே வந்த அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் பிரதான நுழைவாயிலின் ஊடகவியலாளர்கள் காத்து கொண்டிருக்கும் நிலையில் மாற்றுப்பாதை வழியாக வெளியேறி சென்றனர். மேலும் குறித்த கலந்துரையாடலில் கருத்து தெரிவித்த அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சர் குறித்த விவகாரத்திற்கு சுமூகமான ஒரு தீர்வை வழங்குவதற்கு தாம் முனைப்பு காட்டும் போதும் தேர்தல் காலத்தில் இவ்வாறான கலந்துரையாடல்கள் தாம் ஈடுபடுவது பொருத்தமற்றது என கூறி வெளியேறியுள்ளதாக கலந்துரையாடலில் பங்கேற்றவர்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். காங்கேசன்துறை நாகப்பட்டினம் இடையேயான சிவகங்கை கப்பல் சேவையானது சீராக சேவையில் ஈடுபடுவதாகவும் எந்தவித தடைகளும் இல்லாமல் பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடுவதாகவும் அந்த கப்பல் நிறுவனத்தின் இயக்குனர் ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். குறித்த கப்பல் சேவையில் தடங்கள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகிய நிலையில் அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். மேலும் இது குறித்து அவர் தெரிவிக்கையில், கப்பல் சேவையில் தடங்கள் உள்ளதாக வெளியாகிய தகவல்களில் எந்தவித உண்மையும் இல்லை. பயணிகள் மிகவும் சௌகரியமாக போக்குவரத்தில் ஈடுபடுகின்றனர். செவ்வாய்க்கிழமை தவிர்ந்த அனைத்து நாட்களும் கப்பல் போக்குவரத்து சேவை இடம்பெற்று வருகின்றது. எனவே பயணிகள் எமது இணையதளத்திற்குள் பிரவேசிப்பதன் மூலமாகவோ அல்லது 0122224647 மற்றும் 0117642117 என்ற தொலைபேசி இலக்கங்கள் ஊடாகவோ ஆசன பதிவுகளை மேற்கொள்ள முடியும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். யாழ் வடமராட்சி கிழக்கு ஆழியவளை கடற்கரையில் கடற்தொழிலாளர்களிடையே முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. வடமராட்சி கிழக்கு ஆழியவளை கடற்தொழிலாளர் சங்க எல்லைக்குட்பட்ட கடற்பகுதியில் மனித வலுவற்று உளவு இயந்திரம் பாவித்து கரவலை தொழில் புரிவது குறித்த சங்கத்தால் தடை செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் நேற்று காலை நபரொருவர் உளவு இயந்திரம் கொண்டு தொழில் புரிந்த போது அங்கு கடற்தொழிலாளர்களிடையே முறுகல் நிலை ஏற்பட்டது. சம்பவம் தொடர்பாக நீரியல் வள திணைக்களம் அதிகாரியிடம் பிரதேச செய்தியாளர் வினவிய போது குறித்த கரவலை சம்மாட்டிக்கு உளவு இயந்திரம் கொண்டு தொழில் புரிவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதுடன் அவரை உடன் அப்பகுதியிலிருந்து அகற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதாக தெரிவித்தார்.
வவுனியாவில் 15 கிலோகிராம் கஞ்சா விசேட அதிரடி படையினரால் மீட்கப்பட்டுள்ளதுடன் 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக நெலுக்குளம் போலீசார் வியாழக்கிழமை தெரிவித்தனர். விசேட அதிரடி படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து வவுனியா கணேசபுரம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போது மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 15 கிலோகிராம் கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து அதனை உடைமையில் வைத்திருந்த 30 வயதுக்குட்பட்ட 3 கைது செய்யப்பட்டனர். அவர்கள் கணேசபுரம், கூமாங்குளம் ஆகிய பகுதியை சேர்ந்தவர்கள் ஆவர். கைப்பற்றப்பட்ட கஞ்சா மற்றும் கைது செய்யப்பட்ட நபர்கள் நெலுக்குளம் போலீசாரிடம் விசேட அதிரடி படையினரால் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளின் பின் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக நெலுக்குளம் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். தனியார் காணியொன்றினுள் அத்துமீறி மரம் வெட்டிய இராணுவத்தினருக்கு எதிராக மானிப்பாய் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இது குறித்து மேலும் தெரிய வருவதாவது: மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நவாலி பகுதியில் அமைந்துள்ள சேமக்காலை ஒன்றினுள் எதுவித அனுமதியும் பெறாமல் உட்புகுந்த இராணுவத்தினர் அங்கிருந்த வாகை மரத்தை வெட்டியுள்ளனர். இது தொடர்பில் மானிப்பாய் போலீசார் மற்றும் வனவள பாதுகாப்பு திணைக்களத்தினருக்கு பிரதேசவாசிகளால் தகவல் தெரிவிக்கப்பட்டு இது தொடர்பில் அறிய முற்பட்ட போது வாகை மரம் வெட்ட எம்மிடம் அனுமதி பெற தேவையில்லை, ஆனால் மரத்தை கொண்டு செல்ல தம்மிடம் அனுமதி பெற வேண்டும் என போலீசாரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மரத்தை வெட்டிய இராணுவத்தினரிடம் மரம் வெட்டுவதற்கு உரிமையாளரிடமிருந்து பெற்ற அனுமதி கடிதத்தை தருமாறு 3 மணித்தியால கால அவகாசம் கொடுத்துள்ளனர். காணியின் உரிமையாளரை நாட இராணுவத்தினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மேலும் வனவள பாதுகாப்பு திணைக்கள யாழ் மாவட்ட அதிகாரி இது தொடர்பில் முறைப்பாடு கிடைத்ததாகவும் வாகை மரம் வெட்ட எம்மிடம் அனுமதி பெற தேவையில்லை எனவும் வழித்தட அனுமதியினை மாத்திரமே பெற வேண்டும் எனவும் தெரிவித்தனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி அமெரிக்க பொருட்களுக்கு பிற நாடுகள் விதிக்கும் வரிகளுக்கு ஏற்ப பரஸ்பர வரியை விதிப்பதாக அறிவித்தார். இதன்படி சீனாவின் இறக்குமதி பொருட்களுக்கு 34% கூடுதல் வரியும் வியட்நாமுக்கு 46% கூடுதல் வரியும் விதிக்கப்படும் என அறிவித்துள்ளார். அதேபோன்று பல்வேறு நாடுகளுக்கும் வரி விதிப்பையே ட்ரம்ப் அறிவித்தார். இதற்கு உலக நாடுகள் பலவும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. உலகெங்கிலும் பங்குச்சந்தை ட்ரம்ப் அறிவிப்பார் கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளன. இந்நிலையில் அமெரிக்காவின் பரஸ்பர வரிக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை சீனா உயர்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தென் கொரியாவில் கடந்த டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி இராணுவ அவசர சட்டத்தை அதிபர் யூன் சுக் இயேல் திடீரென்று பிறப்பித்தார். வடகொரியாவுடன் எதிர்க்கட்சி இணைந்து ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் ஈடுபடுவதாக கூறி இராணுவ சட்டத்தை அமுல்படுத்தினார். இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பி போராட்டங்கள் வெடித்ததால் இராணுவ சட்டத்தை திரும்ப பெற்றார். இவ்விவகாரத்தில் யூன் சுக் இயேல் மீது கிளர்ச்சி குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து பாராளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து அதிபர் பதவியிலிருந்து அவர் நீக்கப்பட்டார். மேலும் அவர் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். வரலாற்றில் இன்று 1951 இலங்கை கட்டுநாயக்காவில் 34 பேருடன் சென்ற பிரித்தானிய விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானது. 1956 இலங்கை பொதுத் தேர்தலில் பண்டாரநாயக்க தலைமையிலான கட்சி அறுதி பெரும்பான்மை பெற்று வெற்றி பெற்றது. 1964 பூட்டான் பிரதமர் ஜிக்மி டோர்ஜி இராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். 1971 இலங்கையில் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அரசிற்கு எதிராக மக்கள் விடுதலை முன்னணியினர் நாட்டின் தென்பகுதியில் ஆயுத கிளர்ச்சியை ஆரம்பித்தனர். 1981 தமிழீழப் போராளிகள் குட்டிமணி, தங்கத்துரை, ஜெகன் ஆகியோர் இலங்கை இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.